Hello viewers, good evening. Today we are going to see how to use the word let in English. Okay, already we have seen in the last video how to use the let word. Okay, let அப்படிங்கிற வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்கறதுக்கு சஜஷன் கொடுக்கறதுக்கு அப்புறம் ஆர்டர் பொறுத்தவரை நம்ம லெட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். லெட்டுங்கிற வந்து பார்த்தோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில். ஓகே, ஸோ தட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபார்ம்லாம் பார்த்தோம். ஓகே, லாஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோவில் டுடே we are going to see நெகட்டிவ்ல நம்ம எப்படி பேசுறது. ஓகேங்களா, லெட்டை வச்சு. ஓகேங்களா, ஸோ தட் let us அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். ஸோ let using negative form. ஸோ let us not அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா let's not நம்ம சிம்பிளா சொல்லலாம். ஓகே, அதாவது வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, வேண்டாம்னா நம்ம ஒரு வேலையை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஷார்ட்டா சொல்றது நமக்கு let us not. ஓகேங்களா, ஸோ let போட்டு us போடுறோம். ஓகே, let us அப்படிங்கிறத நம்ம let's யூஸ் பண்றோம். ஓகே, அப்போ let's போட்டு பக்கத்தில் not போட்டாவே என்ன அர்த்தம்னா அந்த வேலையை நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி. ஓகேங்களா, ஸோ லெட்டஸ் நாட் போட்டு நம்ம பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வெர்பு போடணும். ஓகேங்களா, ஸோ என்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத போட்டு நம்ம என்ன பண்ணணும், சென்டென்ஸ் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஓகே, இங்கே பார்க்கணுங்களா. ஸோ ஆல்ரெடி நான் டைம் வேஸ்ட் பண்ண கூட எழுதி வச்சுருக்கேன். ஸோ தட் டுடே we are going to see how to use let word in negative form. ஓகேங்களா, ஸோ தட் let us not go there அப்படின்னு அர்த்தம் நம்ம அங்கே போக வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ தட் let us not go அப்படின்னு என்ன அர்த்தம், போக வேண்டாம்னு அர்த்தம். எங்கே தேர்னா அங்கேயே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் என்ன போட்டிருக்கேன்னா டென்சஸ் வீடியோ போட்டிருக்கேன், ஆக்டிவஸ் பைசிவஸ் போட்டிருக்கேன் எல்லாமே. ஸோ எல்லா வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ தட் லெட் அஸ் நாட் கோ தேர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்ம அங்கே போக வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ தட் லெட் அஸ்னா நம்பன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ தட் நாட் லெட் அஸ் நாட் அப்படின்னா நம்ம அதை செய்ய வேண்டாம்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ தட் லெட் அஸ் நாட் டூ தட் அப்படின்னா நம்ம அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் லெட் அஸ் நாட் லை அப்படின்னா நம்ம பொய் சொல்ல வேண்டாம். ஓகே, லெட் அஸ் நாட் ஸ்கோல்ட் எனி ஒன் அப்படின்னா நம்ம யாரையும் திட்ட வேண்டாம். ஓகேங்களா, ஸோ லெட்டு போட்டு அஸ் போடணும். ஓகே, லெட் அஸ் நாட் போட்டாலும் என்ன அர்த்தம்னா அதை செய்ய வேண்டாம்னு அர்த்தம். ஓகேங்களா, வேண்டாம்னு அர்த்தம். ஓகே, லெட்னா பர்மிஷன் கொடுக்குறோம், நாட்னா பர்மிஷன் வேணாம்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ லெட் அஸ் நாட் ஸ்கோல்ட் எனி ஒன்னா நம்ம யாரையும் திட்ட வேணாம். ஓகே, நெகட்டிவ்ல எழுதினாலும் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி பாசிட்டிவா நம்ம என்ன பண்ணணும், அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ லெட் அஸ் நாட் ஸ்கோல்ட் எனி ஒன்னா நம்ம யாரையும் திட்ட வேண்டாம். அடுத்து லெட் அஸ் நாட் ஸ்பீக் காசிப்ஸ் அப்படின்னா நம்ம கிசு பேச வேணாம், இல்லாட்டி பொருளை பேச வேணாம்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ தட் லெட் அஸ் நாட் ஸ்டாண்ட் லாங் டைம். ஓகேங்களா, நம்ம ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம்னு அர்த்தம். அடுத்து லெட் அஸ் நாட் வாட்ச் டிவினா நம்ம டிவி பார்க்க வேண்டாம்னு அர்த்தம். அப்புறம் லெட் அஸ் நாட் கோ டு சினிமா அப்படின்னு அர்த்தம், நம்ம சினிமாவுக்கு போக வேண்டாம். ஓகேங்களா, இன்னைக்குன்னா நம்ம டுடே சேர்த்திக்கலாம். ஓகேங்களா, ஸோ லெட் அஸ் நாட் கோ டு சினிமா டுடே. ஆன் டுடே நம்ம என்ன பண்ணோம், பின்னாடி சேர்த்திக்கலாம். இல்லாட்டி அந்த டுடே தூக்கி நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி கூட போட்டுக்கலாம். ஓகே, டுடே லெட் அஸ் நாட் கோ டு சினிமா. ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க லெட்ஸ் நாட் ஸ்பீக் எனி அபவுட் அதர்ஸ். ஓகேங்களா, மற்றவங்களை பற்றி பேச வேண்டாம்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க லெட் அஸ் நாட் ஃபைட் ஈச் அதர் அப்படின்னா நம்ம ஒருத்தர் சண்டை போட்டுக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ என்ன அர்த்தம், லெட் போடணும், பக்கத்தில் இது வந்து சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகே, லெட்டர்ஸ் போட்டு பக்கத்தில் வந்து நாட் போட்டணும். ஓகே, போட்டு பக்கத்தில் என்ன வெர்பு யூஸ் பண்ணுவோம், இதுதான் சிம்பிள் ஃபார்ம். ஸோ லெட் அஸ் மட்டும் தான் போடணும் கிடையாது, நம்ம யூ போட்டுக்கலாம், ஹிம் போட்டுக்கலாம், ஹெர் போட்டுக்கலாம். ஓகேங்களா, சென்டென்ஸை பொறுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது டோன்ட் லெட் தெம் கோ அப்படின்னு என்ன அர்த்தம், டோன்ட் போட்டு லெட் போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை செய்ய விடாதே அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, விடாதே அப்படிங்கிறது மீனிங் தான் டோன்ட் லெட். ஓகேங்களா, லெட்னா என்ன அர்த்தம், பர்மிஷன் கொடுன்னு அர்த்தம். டோன்ட் லெட்னா பர்மிஷன் கொடுக்காதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ டோன்ட் லெட். ஓகேங்களா, விடாத கூடாத அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ கூடாதுன்னு அர்த்தம். ஓகே, டோன்ட் லெட் என்ன கூட என்ன வேணாம், டெம்னா இந்த இடத்துல அவர்களேன்னு அர்த்தம். ஓகே, அப்போ டோன்ட் லெட்னு போட்டு நம்ம என்ன பண்ணணும், பக்கத்துல நம்ம சப்ஜெக்ட் போட்டுணும் யாரு என்னங்கிறது. ஓகே, தெம்மா, ஹெர்ரா, ஹிம்மா. ஓகேங்களா, ஸோ தட் டோன்ட் லெட் தம் கோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கோனா என்னது, நமக்கு போகிறது. ஓகேங்களா, ஸோ டோன்ட் லெட் தம் கோனா அவங்கள போக விடாத அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், ஆர்டர் போடுறோம். ஓகே, டோன்ட் லெட் தம், டோன்ட் லெட்னாவே நம்ம இன்னொருத்தருக்கு ஆர்டர் போடுறோம்னு அர்த்தம். ஓகே, அவங்கள போக விடாத. அப்போ டோன்ட் லெட் தம் கோனா அவர்களை போக விடாதேன்னு அர்த்தம். ஓகே, அப்போ டோன்ட் லெட் ஹிம் கம் இன்சைட் அப்படின்னு அர்த்தம், அவனை உள்ள வர விடாதேன்னு அர்த்தம். ஓகே, டோன்ட் லெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விடாதேன்னு அர்த்தம். ஓகே, என்னது விடாதே, டோன்ட் லெட் அப்படின்னா என்ன அர்த்தம், விடாதே, விடாதே. ஓகே, அவனை பர்மிஷன் கொடுக்காத, விடாதேன்னு அர்த்தம். ஓகே, டோன்ட் லெட் ஹிம் கம் இன்சைட்னா என்ன அர்த்தம், அவனை உள்ள வர விடாத அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம வந்து எங்கேயோ ஒரு மீட்டிங்ல இருக்கோம், அவனை உள்ள வர வேண்டாம்னு சொல்றோம். ஓகே, இன்னொருத்திட்ட சொல்லி சொல்றோம். ஓகே, அதுக்கு பேர் டோன்ட் லெட் சொல்றோம். ஓகே, டோன்ட் லெட் ஹிம் கம் இன்சைட்னா அவனை உள்ள வர விடாதே. ஸோ அடுத்து பாருங்க டோன்ட் லெட் த சில்ட்ரன் பிளே இன் த ஸ்ட்ரீட் அப்படின்னா அர்த்தம் குழந்தைங்களை தெருவில் விளையாட விடாதீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ தட் டோன்ட் லெட் த சில்ட்ரன் பிளே இன் த ஸ்ட்ரீட் அப்படின்னா குழந்தைங்களை ஸ்ட்ரீட்ல விளையாட விடாதீங்க, வண்டிலாம் நிறைய போகும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ தட் அடுத்து பாருங்க ஸோ டோன்ட் லெட் ஹிம் கட் த ட்ரீ அப்படின்னு அர்த்தம்
டோன்ட் லெட்னா விடாதேன்னு அர்த்தம். அவன் அப்ப என்ன அர்த்தம்? அவனை மரத்தை கட் பண்ண விடாதே. ஓகேங்களா, அவனை மரத்தை வெட்ட விடாத அப்படின்னு சொல்றோம். ஓகே, டோன்ட் லெட் ஹிம் கட் த ட்ரீ. ஓகேங்களா, ஸோ தட் அடுத்து பாருங்க, டோன்ட் லெட் ஹிம் வாட்ச் மூவி அப்படின்னு அர்த்தம். அவனை படம் பார்க்க விடாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டோன்ட் லெட் ஹிம் வாட்ச் மூவி, அவனை படம் பார்க்க விடாத. ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, டோன்ட் லெட் தம். ஓகே, டோன்ட் லெட்னு அர்த்தம் விடாதேங்கிறத நல்லா மைண்ட் வச்சுக்கணும். ஓகே, ஸோ டோன்ட் லெட் தம் டூ மிஸ்டேக், அவங்கள தப்பு பண்ண விடாத. ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, டோன்ட் லெட் தம் குக். டோன்ட் லெட் தம் குனன், டு நாட் லெட் என்னதோ விடாதேன்னு அர்த்தம். தெம்னு அவர்களே அர்த்தம். குக்குன்னு என்ன சமைக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? அவர்களை சமைக்க விடாதே, அவங்க சமைக்க விடாத அப்படின்னு சொல்றோம். ஓகே, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, நம்ம கெஸ்ட்டை சமைக்க விடுவோமா? விட மாட்டோம். ஓகே, நம்ம தான் செய்யணும். ஓகே, அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? டோன்ட் லெட் தம் குக். ஓகேங்களா, ஸோ அவங்கள சமைக்க விடாத. ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, டோன்ட் லெட் ஹிம் ஸ்லீப் அட் நூன். ஓகேங்களா, அவனை பகல்ல தூங்க விடாத அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அவனை பகல்ல தூங்க விடாதுன்னு அர்த்தம். ஹிம்முக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்? ஹேர் கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஹேர் போட்ட என்ன அர்த்தம்? அவளை பகலில் தூங்க விடாதே அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இல்லாட்டி அட்டுநூன் தான் போடணுங்கிறது கிடையாது. ஓகே, ரொம்ப நேரம் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ரொம்ப நேரம் யூஸ் பண்ணா என்ன பண்ணணும்? நம்ம லாங் டைம் போடணும். ஓகே, ஸோ டோன்ட் லெட் ஹிம் ஸ்லீப் லாங் டைம், ஆனால் ரொம்ப நேரம் தூங்க விடாத அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ தட் நீங்கள் இது எழுதி பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராக்டிஸ் நிறைய வரும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு வேலையை செய்ய விடாத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் லெட் போடணும். லெட்டர்ஸ்னா நம்ம அந்த வேலையை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது போடணும். ஓகே, ஸோ லெட்டர்ஸ் பதில் அசிக் பதில் யூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீ அந்த வேலையை செய்ய வேண்டாம் அப்படின்னா let you not do that. Okay, do that work. ஓகேங்களா, so that let you not do that. ஓகேங்களா, நீ அந்த வேலையை செய்ய வேணாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, so that நீங்களும் வந்து நிறைய இந்த மாதிரி யோசிச்சு நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல நடக்கிறதெல்லாம் யோசிச்சு எழுதி பார்த்தீங்கன்னா நிறைய எழுதலாம். நிறைய சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். சென்டென்ஸ் பண்ணி பாருங்க, ஒரு நோட் ஒன்று போட்டு நீட்டாக எழுதி பாருங்க. ஓகேங்களா, ஸோ நிறைய வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஏஐ டூல் வச்சு இது கற்றுக்கலாம், இந்த ஆப்பு போட்டிங்கன்னா அதை கற்றுக்கலாங்கிறது நிறைய வருது. ஓகே, அப்படி நம்ம கற்றுக்கலாம். கற்றுக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. பட் நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு நோட் போட்டு நீங்கள் கற்றுக்கிட்டா மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு நமக்கு நிற்கும். ஏன்னா ஒரு இன்டர்வியூ போகணும், நம்ம ஒரு ஃபோனை எடுத்துகிட்டே போக முடியுமா கூட? ஏன்னா அதில் ஆப் இருக்குது, நம்ம சொன்னால் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுது அப்படின்னு அப்படி போக முடியாது. ஒரு இன்டர்வியூ எங்கேயோ போக முடியாது. ஸோ இன்டர்வியூக்குள்ள போகும்போது என்ன பண்ணணும்? நம்மளை நம்ம சொல்லணும், வேகமாக சொல்லணும். வேகமாக அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக பேசுறது கிடையாது. ஓகே, ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது அடுத்தடுத்த வார்த்தை வந்து தங்கு தடையின்றி வருதா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, திக்காமல் பேசுகிறாங்களா, ஸ்லோவாக பேசினாலும் சரி, வேகமாக பேசினாலும் சரி, அடுத்தடுத்த வார்த்தை வாயிலிருந்து வந்தாவே அதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளூயன்சி அர்த்தம். ஓகேங்களா, ஸோ தட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ பெல் பட்டன் இருந்துச்சுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் போட்ட வீடியோவில் வரும். ஓகேங்களா, ஸோ இதில் ஏதாவது டவுட்டு வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.